السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم رضيت بالله دينا وبالإسلام دين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் சபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, முந்திய சப்பெல்லாம் காலியாகவே இருக்கிறது. முன்சப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத்து செய்யட்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த இந்த மாதத்திலே நாம் கடைசி நேரத்தை நாம் கடைசி வெள்ளிக்கிழமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான அந்த சுன்னத்துகளை நிறைவாக காலம் முழுக்க பேணி நடக்கக்கூடிய நல்ல பெருமக்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழும் காலங்களிலே பெருமானார் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆரம்பமும் அதுதான் கடைசியமான ஹஜ்ஜாக இருந்தது. ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறக்கூடிய ஹஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்டதொரு பேருரையை பெருமானார் நிகழ்த்தினார்கள். உலகம் அழியும் வரை நடக்க வேண்டிய, நடக்கக்கூடிய, செய்ய வேண்டிய எல்லா விதமான விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி பேருரையிலே பெருமானார் நமக்கெல்லாம் உபன்யாசம் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மக்களே நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா மைதானத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000க்கும் மேலான சஹாபாக்கள் குழும்பி இருக்கின்ற அந்த பெரும் திரளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களே, மூமின்களே என்று சொல்லவில்லை, பொதுமக்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உலக மக்களுக்கு எல்லாம் பெருமானார் உபன்யாசம் செய்தார்கள். கடைசி நேரம் பெருமானார் இதற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற விஷயத்தையும் செய்திகளையும் பெருமானார் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பதிவு செய்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மக்களே நன்கு கவனமாக கேளுங்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
அடுத்த வருடம் நான் இந்த இடத்திலே உங்களோடு நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குமா என்பதை பற்றி நான் தெரியவில்லை. அதனால் நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய தினத்திலே அரஃபா மைதானத்திலே துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாளிலே சிறப்பிற்குரிய இடத்திலே சிறப்பான மாதத்திலே சிறப்பான தினத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான சஹாபாக்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அம்வாலுக்கும் திமாவுக்கும் ஆராலுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய எல்லா விதமான கண்ணியங்கள் இவைகள் எல்லாம் போக்கப்படக்கூடாது. யாருக்கும் யாருடைய கண்ணியத்தையும் போக்குவதற்கு உரிமை இல்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களை உயிருக்கும் உடைமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் யாரும் பங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல் மூமின் அஃதல் பில் மக்கா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் மக்காவை விட சிறந்தவன். மக்கா மிக கண்ணியமானது, உலகத்திலேயே கண்ணியமான இடம். மக்காவில் இருந்துதான் உலகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. மக்காவை கொண்டுதான் அல்லாஹ் உலகத்தை விரித்தான் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினின் கண்ணியம் எப்படி என்று சொன்னால் காபாவை போன்றது, அதைவிட தாண்டியது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய கண்ணியத்தை போக்கக்கூடாது, மரியாதையை போக்கக்கூடாது, அவனை கேவலமாக பேசக்கூடாது, அவன் குறைகளை எடுத்து வெளியிலே சொல்லக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வது குற்றம் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே பேசிய வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தை பற்றி பேசினார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டியவைகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடமையானவைகள் என்ன? அவன் உரிமைக்கும் அவனுடைய உடலுக்கும் அவனுடைய உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கியத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லாம் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு மனிதனுடைய உரிமைகள், ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய மரியாதை இவைகள் எல்லாம் இன்றைக்கு பேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப்பிலேயும் பரவி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மூமியினுடைய மானத்தை நீங்கள் பறக்க வேண்டாம், பறக்க விட வேண்டாம். ஒரு மூமியினுடைய மானத்தை நீங்கள் மரியாதையோடு அவர்களை மறைக்க வேண்டும், அவனுடைய குறைகளை மறைக்க வேண்டும். அவர்கள் குறைகளை நீங்கள் மறைத்தால் நாளை மறுமையிலே உங்கள் குறையை அல்லாஹ் மறைப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு உடனே ஷேர் செய்வதற்குத்தான் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்ற செய்திகளை படிப்பதே இல்லை. வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய செய்திகள், பேஸ்புக்கிலே வரக்கூடிய செய்திகளை என்னவென்றே தெரியாமல் அதை உடனே நாம் என்ன செய்துகின்றோம்? ஃபார்வர்டு செய்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உபன்யாசம் அவர்கள் செய்த உபதேசத்திலே முதல் உபதேசம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மரியாதையை குறைக்க கூடாது, ஒரு மனிதனுடைய மானத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒரு மனிதனுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே செய்த உபதேசம் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்படுகிறது, ஹதீசுகளில் எழுதப்படுகிறது, 6 கிதாபுகளிலேயும் எழுதப்படுகிறது, சிஹா சித்தாவில் எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவார்கள், ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த குற்றம் அவனுடைய குடும்பத்தை சாராது. குடும்ப தலைவர் செய்கின்ற குற்றத்தை குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் சுமக்க முடியாது. அவன் செய்த தவறை அவன் மட்டும் தான் சுமக்க முடியும். குடும்பத்தின் தலைவர் தந்தை செய்யக்கூடிய தவறை அவன் தான் சுமக்க வேண்டும். அவனுக்கு பகரமாக இன்னொருவரை கொண்டு போய் சாட்ட முடியாது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் செய்த பாவத்தை இன்னொருவரின் மீது பழி போடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே,
குடும்பத்திலே முழு பேர்களும் செய்கின்ற தவறுகளும் ஒருவரின் தலைவின் மீது போட முடியாது. ஒருவன் செய்யக்கூடிய தவறும் குடும்பத்தின் மீது போட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனை அவர்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அவர்களுடைய சுமைகளை அவர்கள் தான் தூக்குவார்கள். மறுமையிலே அவர்கள் செய்த நன்மைகளையும் அவர்கள் தான் தூக்குவார்கள். அவர்கள் செய்த தீமைகளையும் மறுமையிலே அவர்கள் தான் தூக்குவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை குற்றவாளிகள் குற்றம் செய்தவர்கள் தான், குற்றம் செய்யாதவர்கள் நிரபராதியாக இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக சுமத்தப்படக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பழிக்கு பழி வாங்குவது கூடாது என்று சொன்னார்கள். இன்றைய தினத்திலிருந்து பழிக்கு பழி வாங்குவதை நான் குழி தோண்டி புதைத்து விட்டேன் என்று பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். அரபியர்களுடைய காலங்களிலே வைத்திருந்த பழக்கம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய தகப்பனை பழி வாங்கி கொன்றுவிட்டால், அநியாயமாக கொன்றுவிட்டால், யார் கொல்லப்பட்டானோ அவனுடைய மகன் கொல்லப்பட்டவனுடைய தகப்பனை கொண்டு தீர்த்து விடுவான் என்பது அரபியர்களுடைய பழக்கமாக இருந்தது, பழிக்கு பழி வாங்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிக்கு பழி வாங்குவதை நான் இன்றைய தினத்திலிருந்து புதைத்து விட்டேன், மன்னித்து பழகுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபியா இப்னு ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இவருக்கு பழி வாங்க வேண்டிய குற்றத்திலே இருக்கிறார், அவரை நான் என் சார்பிலே மன்னித்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் யாரும் பழி வாங்க வேண்டாம் என்று பெருமானார் தடை செய்தார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வட்டியை நான் தடை செய்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி உபதேசம் பெருமானார் சொன்னார்கள், வட்டி என்பது மனிதனுடைய ரத்தத்திற்கு சமமானது. வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள். வட்டி என்பது உங்களுடைய மரியாதையையும் மானத்தையும் மறுமையிலே கெடுத்து விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மறுமையிலே வட்டி வாங்கக்கூடியவர்கள், வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், வட்டியை கொடுக்கக்கூடியவர்கள், வட்டிக்காக வேண்டி கையெழுத்து போட்டவர்கள், வட்டிக்காக வேண்டி எழுதியவர்கள், வட்டிக்காக வேண்டி கூட இருந்தவர்கள், வட்டிக்காக வேண்டி சாட்சி சொன்னவர்கள், இவர்கள் எல்லாம் மறுமையிலே பைத்தியக்காரர்களாக சுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை விட்டுவிடுங்கள், இன்றைய தினத்திலிருந்து வட்டியை விட்டுவிடுங்கள். யாருக்காவது நீங்கள் வட்டிக்கு விட்டிருந்தால் நீங்கள் வட்டியை நீங்கள் கழித்து விட்டு அசலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபியர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், வியாபாரத்தை போன்றுதானே வட்டியும் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலை போன்றுதானே வட்டியும் இருக்கிறது. பொருளை கொடுக்குகிறோம், காசை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். அதே போன்றுதானே அடுத்தவர்களுக்கு நாம் காசை கொடுத்து திரும்பி காசை வாங்குகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வட்டி என்பது உன்னுடைய பொருளாதாரத்தை அழித்துவிடும். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், யுர்பி சதகா, உன்னுடைய தான தர்மங்கள் உன் பொருளாதாரத்தை வளர்க்கும், வட்டி உன்னுடைய பொருளாதாரத்தை அழிக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்காக வேண்டி சாட்சி சொல்வது, வட்டியை எழுதுவது, வட்டிக்காக வேண்டி யார் கூட இருக்கிறார்களோ அனைவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வட்டியை ரத்து செய்து விடுங்கள், வட்டிக்கு விட்டவர்கள் வட்டியை ரத்து செய்து விட்டு அசலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் என்பதாக அவர்களின் பெரிய தந்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வட்டி தர வேண்டிய இருந்தவைகளை கழித்து விட்டு அசலை மட்டும் கொடுத்தார்கள் என்பதாக பெருமானாருடைய காலங்களிலே நடந்த நிகழ்வுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். பெண்கள் விஷயத்திலே பெருமானார், இத்தகுன் நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள்,
பெண்கள் விஷயத்திலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு மனைவிகளாக அமைகின்ற நேரத்திலே அவர்களின் கடமைகளை சரியாக சீராக செய்யுங்கள். அவர்கள் உங்களுடைய கடமைகளை சீராக சரியாக செய்யட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவுகளையும், உடுத்துவதற்கு ஆடைகளையும், இருப்பதற்கு இடுப்பிடங்களையும் கொடுத்து நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். மனைவிமார்களை நீங்கள் கண்ணியமாக நடத்தி கொள்ளுங்கள். பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே பெண்கள் விஷயத்திலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன் நிசா, பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பெண்கள் விஷயங்களிலே இட்டுக்கட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய போய்கொண்டிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒரு பெண் நம்முடைய வீட்டிலே இருந்தால் ஒன்று நமக்கு மகளாக இருக்கலாம், அல்லது மருமகளாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது பாட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு உருவத்திலே அந்த பெண் நம்மை சார்ந்தவளாக இருந்தால் நம் வீட்டு பிள்ளைகளை இட்டு கட்டுவோமா? யோசித்து பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் ஒருவருக்கு சகோதரர்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்களின் பொருட்களை அனுமதி இல்லாமல் எடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். உங்கள் சகோதரருடைய பொருட்களை நீங்கள் அனுமதி இல்லாமல் எடுக்காதீர்கள். இன்னைக்கு நிலங்களை எல்லாம் பார்க்குகின்ற நேரத்திலே, சொத்துக்களை சுகங்களையும் பிரிக்கின்ற நேரத்திலே, பார்க்குகின்ற நேரத்திலே ஒரு ஜானுக்காக வேண்டி அண்ணன் தம்பிகள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். தெரியாமலேயே அந்த இடத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய சகோதரனின் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அபகரிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரன். அவனுடைய பொருளில் இருந்து நீங்கள் அநியாயமாக எடுக்காதீர்கள். அவனுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுத்து விடுங்கள். அவனுக்கு தெரியாமல் அவன் நிலத்தில் இருந்து நீங்கள் அபகரித்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டியதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக ஆகி போவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அநீதம் இழைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நீங்கள் அநீதம் இழைக்க வேண்டாம். சகோதரருக்கு மத்தியிலே நீங்கள் அநீதம் இழைத்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வர வேண்டிய பொக்கிஷங்களை விட்டு தூரமாகி விடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், உங்களிடத்திலே 2 பொருட்களை விட்டு செல்லுகிறேன், அதை பத்திரமாக நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். அதை விட்டு விட்டால் நீங்கள் கெட்டு போவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பொருட்கள் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். ஒன்று அல் குர்ஆன், நடமாடும் மொபைல் என்று சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆனை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். அதை நீங்கள் பின்பற்றுங்கள், வழி தவற மாட்டீர்கள். அதை நீங்கள் விட்டு விட்டால் கெட்டு போவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இன்னொன்று என்னுடைய வழிமுறை சுன்னத் என்று சொன்னார்கள். என்னுடைய நடைமுறையை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அதை எடுத்து நடங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், ஒரு பொழுதும் நீங்கள் வழிகட மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் அடுத்து சொன்னார்கள், எனக்கு பின் இறை தூதர்கள் யாரும் இல்லை, எனக்கு பின் நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள். நான் அழிந்ததற்கு பின்னால் எனக்கு பின்னால் நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள். உங்களுக்கு பின்னால் வேறு எந்த உம்மத்தும் வராது என்று சொன்னார்கள். கியாமத்து தான் வரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பின்னால் நபி இல்லை, உங்களுக்கு பின்னால் உம்மத் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், ஆகவே நீங்கள் காலம் முழுக்க 5 நேர தொழுகைகளை நீங்கள் கலா இல்லாமல் நீங்கள் அதை ஒழுங்காக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது மட்டுமல்லாமல், நோன்புகளை காலம் தவறாமல் நோட்டு விடுங்கள். பொருளாதாரத்திலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே நீங்கள் கணக்கிட்டு ஜகாத்து கொடுத்து விடுங்கள். ஹஜ் உங்களுக்கு கடமையாகிவிட்டால்
நீங்கள் ஹஜ்ஜை நீங்கள் செய்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உபன்யாசமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி நடந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சுவனத்திற்கு செல்வீர்கள், நீங்கள் சுவனவாதிகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், மக்களே, மனிதர்களே, நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பீர்கள், மிக விரைவில் சந்திப்பீர்கள். அவன் உங்களுடைய செயல்களை எல்லாம் விசாரணை செய்வான். நீங்கள் செய்த செயல்கள் எல்லாம் சரியாக இருந்தால் நல்ல கூலியை உங்களுக்கு தருவான். நீங்கள் செய்தவைகள் தவறாக இருந்தால் நல்ல தண்டனையையும் கொடுப்பான் அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், ஷைத்தானை விட்டும் நீங்கள் தூரமாகி விடுங்கள். இன்ன ஷைத்தான அதுவும் முபீன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, வெளிப்படையான அவன் எதிரி உங்களுக்கு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே நீங்கள் உலகத்திலே நீங்கள் ஷைத்தானை விட்டு தூரமாகி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வகையிலும் நீங்கள் ஷைத்தானுடைய செயலுக்கு ஒத்து போக வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், மக்களே, உங்கள் தந்தை ஒருவர் தான், உங்களுக்கு தந்தை ஒருவர் தான். ஒவ்வொரு மனிதருக்கும் தந்தை ஒரு தந்தை தான், இரண்டு தந்தைகள் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோருக்கும் தந்தை ஒருவன் தான், எல்லோருக்கும் ரப்பு ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், தகப்பன் ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபியர்களும் அரபி அல்லாதவர்களும் சமமாக முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரபியர்களும் அரபி அல்லாதவர்களும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. வெள்ளையாக இருக்கக்கூடியவர்களும் கருப்பினவர்களும் ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்தவர்கள் என்று இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்வு தாழ்வு என்பது இஸ்லாத்தில் இல்லை. அதனால்தான் நாம் தொழுகின்ற நேரத்தில் கூட, தப்பில் கூட, நாம் நிற்கின்ற நேரத்திலே யார் வேண்டுமானாலும் எந்த விடத்தில் வேண்டுமானாலும் நிற்கலாம். முதலாளிதான் முன்சப்பிலே நிற்க வேண்டும், முத்தவள்ளிதான் முன்சப்பிலே நிற்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அரபியர்களாக இருந்தாலும் அரபி அல்லாதவர்கள் இருந்தாலும் சமம்தான், அவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லை. கருப்பர்களாக இருந்தாலும் வெள்ளையவர்களாக இருந்தாலும் குட்டையவர்களாக இருந்தாலும் நெட்டையவனாக இருந்தாலும் சரி, மொழியிலே வித்தியாசமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தக்குவாய்வை மட்டும் தான் பார்க்குகிறான். மனிதனின் கலரை பார்க்கவில்லை, அவன் உயரத்தை பார்க்கவில்லை, அவனுடைய செல்வத்தை பார்க்கவில்லை, அவன் பதவிகளையும் அல்லாஹ் பார்க்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து தெளிவாக சொன்னார்கள், ஜாதி என்பது இஸ்லாத்தில் இல்லை, ஜாதி என்பது இஸ்லாத்தில் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சகோதரர்கள், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய கொடுக்கலிலே சரியாக நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாதி என்பது இஸ்லாத்தில் நிரந்தரமாக இல்லை, குலப்பெருமை என்பது இல்லை. குலப்பெருமையை பேசிக்கொண்டு நீங்கள் வீணாகி போய்விட வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் தமிழ் பேசுவதனால் உங்களுக்கு உயர்ந்தவன் என்பது சொல்ல முடியாது, ஆங்கிலம் பேசுவதனால் உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லோருக்கும் ஒரே மொழிதான், கபூரிலே ஒரே மொழிதான், அரபி மட்டும்தான். அரபியில் தான் கேட்கப்படும் கேள்வி கணக்குகள் எல்லாம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்விடத்திலே மிக மரியாதைக்குரிய மொழி எது என்று சொன்னால் அரபி மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், மொழியை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள், உங்களுடைய பதவியை கொண்டு பெருமை அடிக்காதீர்கள். ஜாதி என்பது இல்லை, குலம் கூத்தரங்கள் என்பது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களை, பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜாதி குலம் கூத்த கோத்தரம் நிறங்கள், உயர்ந்தது தாழ்ந்தது, தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் என்றதெல்லாம் இன்றைய தினத்திலே நான் என் காலுக்கு கடியிலே வைத்து மிதித்து விட்டேன் என்று ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வு தாழ்வுகளை விட்டு இந்த உம்மத்தை தூரமாக்கினார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் எல்லாம் நீங்கள் கடைசி வரை நான் சொன்ன விஷயத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு கடைசியான 10வது விஷயத்தை பெருமானார் சொன்னார்கள். மக்களை பார்த்து கேட்டார்கள். 1,00,000 பேர்கள் பெருமானாரோடு ஹஜ் செய்யக்கூடிய அரபா மைதானத்திலே இருக்கின்ற நேரத்திலே பெருமானார் இந்த உபன்யாசத்தை செய்கின்ற நேரத்திலே கடைசியாக உம்மத்தை பார்த்து கேட்டார்கள், நான் உங்களுக்கு மார்க்கத்தை ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை இறக்கினார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நான் உங்களுக்கு தீனை ஒப்படைத்து விட்டேனா? பெருமானார் கேட்டார்கள். 1,00,000 சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தீனுடைய விஷயங்கள் எல்லோத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்ற நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கடல் போன்ற கூட்டம் ஒரே குரலிலே பதில் சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் எங்களிடத்திலே பல்லத்து ரிசாலத்தோ, நாயகமே, உங்களுடைய ரசூலின் தன்மையை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள். ஒரே குரலிலே சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வந்த நுபுத்துவத்தை, நபி பட்டத்தை நீங்கள் எங்களுக்கு ஒப்படைத்து விட்டீர்கள், முழுமைப்படுத்தி விட்டீர்கள். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். அது அறிவு சார்ந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் நாயகமே என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விஷயத்தை சொல்லுகின்ற நேரத்திலே 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹும்ம அஷ்ஹது அல்லாஹும்ம அஷ்ஹது அல்லாஹும்ம அஷ்ஹது என்று சொன்னார்கள். இதற்கு ரப்பே நீதான் சாட்சியாக இருக்கிறாய், நீதான் சாட்சியாக இருக்கிறாய், நீதான் இதற்கு சாட்சி. என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய உம்மத்திற்கு நான் முழுமையாக ஒப்படைத்து விட்டேன், என் உம்மத்துமார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒப்படைத்து விட்டேன் என்று சாட்சி சொன்னார்கள். எங்கள் இருவருக்கு மத்தியிலே நீ சாட்சியாக இருக்கிறாய் ரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அல்லாஹுவின் புறத்திலே கையை உயர்த்தி சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், இந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எல்லாம் நான் சொன்ன விஷயத்தை கேட்டீர்கள். இங்கே வராதவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி காலங்களிலே, அதற்கு பின்னால் அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள் என்று நினைத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜிலேயே இந்த விஷயங்களை உலகம் மக்கள் அனைவர்களுக்குமே பெருமானார் நல்லதொரு வழிகாட்டுதலை பெருமானார் காட்டிவிட்டு சென்றார்கள் என்பது பெருமானாரின் கடைசி பேருரை நமக்கு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்லுகின்ற நேரத்திலே இந்த பேருரையிலே பெருமானார் சொன்ன விஷயங்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித உரிமையை நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், மனிதனுடைய கடமைகளிலே சரியாக இருந்து கொள்ளுங்கள், ஒருவனுடைய ரத்தம் இன்னொருவனுக்கு ஹராம், அடுத்தவனை அநியாயமாக கொலை செய்யாதீர்கள், அடுத்தவனின் பொருளை அநியாயமாக மோசடி செய்யாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சகோதரர்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சகோதரத்தனமாக இருந்து கொள்ளுங்கள், குரோதமாக இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், வட்டியை விட்டும் நீங்கள் தூரமாகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக நடந்து கொள்ளுங்கள், துரோகிகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே வரம்பு மீறாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எந்த விஷயத்திலும் நீங்கள் வரம்பு மீறாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, 5 கடமைகளையும் சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் வசியத்து செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நீங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். இறைவன் உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான். நீங்கள் சரியாக நடந்தால் நல்ல கூலி கொடுப்பான், தவறாக நடந்தால் உங்களை தண்டிப்பான் என்ற விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். மக்களே, நீங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள். உங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு தந்தை எப்படியோ அதுபோன்றுதான் ஒரு மனிதனுக்கு கடவுள் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். கடைசியாக, நான் செய்த எல்லா உபன்யாசங்களையும் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனா, அதை எனக்கு நீ நாளைக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உரையிலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித சமுதாயம் சீராகவும் சிறப்பாகவும் நல்லவர்களாகவும் வாழ்வதற்காக வேண்டி நல்லதொரு உபன்யாசங்களையும் உபதேசங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி பேருரையை நாம் கேட்டு அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிமான ஆண் பெண் இரு குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய, ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.